அன்பர்களே, இன்று முடுக்கன் குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடுக்கன் குளத்தில் இந்த கோவில் உள்ளது. தேவதச்சனாகிய மயனின் மகள் மண்டோதரி, அவளது ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தது. இந்த தோஷம் நீங்கவும் சிவனடியாரை மனம் செய்து கொள்ளும் வேண்டி என்ன செய்ய வேண்டும் என சுக்கராச்சாரியாரை கேட்டாள் மண்டோதரி. உடனே சுக்கரர் தென்பாண்டி நாட்டிலே வில்வவனத்தில் உள்ள சிவகாம புஷ்கரணியில் நீராடி குளக்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தினமும் வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்கி சிவனடியாரை மனம் புரியலாம் என்றார். அந்த வண்ணமே மண்டோதரி பாண்டிய நாட்டில் சாழ நாடு என பெற்ற இந்த தலத்திலே தாமரை மலர் பூத்து மனம் பரப்பும் குளத்தை கண்டு அதில் நீராடி குளக்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட சிவபெருமான் காட்சி தந்து தோஷம் போக்கி இலங்கை மன்னன் ராவணனை உத்தரகோசமங்கையிலே மனம் புரிந்திட வரமளித்தார். இங்கே கோவில் எழுந்தது. முடுக்கன் என்றால் தாமரை, தாமரை மலர் நிரம்பிய குளம் என்பதால் முடுக்கன் குளம் என ஊர் பெயர் பெற்றது. கிபி 1220 முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கற்றளியாக இந்த கோவிலை கட்டினான். பிரதான சாலகார கோபுர வாயிலுக்கு நேராக அம்பாள் சன்னதி உள்ளது. அதன் வடபுறம் சுவாமி சன்னதி உள்ளது. இரு சன்னதிகளையும் சங்கிலி மண்டபம் இணைக்கிறது. சுவாமி சன்னதிக்கு கீழ்ப்புறம் வாயிலுக்கு பதிலாக கற்சாளரம் ஒன்று உள்ளது. ஆண்டுதோறும் மகாசிவராத்திரி என்று சூரிய உதய கதிர்கள் கருவறை மூலவர் மீது படர்வது இங்கு தனிச்சிறப்பு. முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பிலே ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு சுற்றிலே பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளன. மகாமண்டப வடபுறம் நடராஜ சபை உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுக்ஞை விநாயகர், பாலசுப்பிரமணியர் சன்னதி கொண்டுள்ளனர். கருவறையில் மூலவராக லிங்க திருமேனியராய் ஸ்ரீ அம்பலவான சுவாமி அருள் பாலிக்கிறார். இவர் திருவடியில் தங்கள் ஜாதகத்தை வைத்து பூஜித்து வழிபட்டால் கிரகதோஷங்கள் அகன்றிடும். தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ளார். அம்பாள் சன்னதி கருவறையில் சிவகாம சுந்தரி அம்பாள் வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் கருணையோடு திருக்காட்சி தருகிறாள். இந்த வட்டார மக்களுக்கு இவளே குலதெய்வம். உள் சுற்றில் கன்னிமூல கணபதி, தேவியருடன் சுப்பிரமணியர், காலபைரவர் சன்னதிகள் உள்ளன. சுப்பிரமணியர் வேலுக்கு பதிலாக ஏடுகளை தாங்கி உள்ளார். இவரை வழிபட்டால் கல்வி வளம் பெறலாம். வடக்கு சுற்றில் உள்ள தீர்த்த கிணறு எந்த காலத்திலும் வற்றாது. பரிகாரம் செய்ய வருவோர் இதிலே நீராடி வழிபட வேண்டும். கோவில் பிரதான வாயில் கல்யாண விநாயகர் சன்னதி உள்ளது. தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகிறது. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மகா சிவராத்திரி, மாசிமகம், பங்குனி உத்திரம், பிரதோஷம், அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். ஆலய திருப்பணிகள் நடந்து வருகிறது. நம் தோஷங்கள் போக்கி மங்கள வாழ்வு அருளும் முடுக்கன்குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.